வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 10ஆம் தேதி 8வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். கார்னியா ட்ரா இன்றைக்கி நடைபெறுது. 666வது ட்ராவாக நடைபெறுது. சரிங்களா? இந்த 666வது ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 654 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 6ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம், சி போர்டில் 8ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 6ங்கிறதும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம ஏ போர்டில் 6ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம், சி போர்டில் 4ங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். வந்த ரிசல்ட்டு 654. மீண்டும் அந்த இடத்துல நமக்கு 5 வரும்னு நமக்கு எதிர்பார்க்கல. சரிங்களா? பி போர்டு இல்லாட்டி நமக்கு 2 வந்திருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும், 8 வந்திருந்தாலும் ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு. 654 ரிசல்ட் வந்ததுக்கு ஏ போர்டில் நம்ம 6 எடுத்திருக்கோம், சி போர்டில் 4 கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 6ஆம் நம்பருங்கிறது கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல் போர்டு 100% ஸ்ட்ராங் பண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா 9ஐயும் 6ஐயும் கொடுத்துருந்தோம். இதில் 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டிலேயே வந்துருந்துச்சு. நம்ம ஏ போர்டிலேயே கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இப்போது பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டு என்ன நம்பர் வரலாம், சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்மாக கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ம் 4ம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? பி போர்டில் நமக்கு 5 வந்திருக்குங்க. 5க்கு 0 வரணும், இல்லாட்டி 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி பி போர்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? பி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நான் 0வையும் 2ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சி போர்டில் 6 வரணும், இல்லாட்டி 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம 6ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 0வையும் 2ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1ஐயும் 4ஐயும் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% பயன்படுத்திக்கலாம். ஏ போர்டில் 1ம் 4ம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0வையும் 2ஐயும் கொண்டு வந்திருக்கோம். சி போர்டில் 6ஐயும் 7ஐயும் கொண்டு கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணியும் ஆல் போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டில் பார்க்கலாம், சி போர்டில் பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது ஏ போர்டு பெண்டிங் நம்பர்.
பி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 27 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. நான் வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய கணக்கை மேட்ச் பண்ணியும் நம்ம இங்கே வந்து என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு தொடர்ந்து 2 நாள் வந்து 5ஆம் நம்பருங்கிறதும் அடிச்சிருக்காங்க. 5 மேட்ச் பண்ணியும் நம்ம பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம 105 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம் சரிங்களா. இது ஒரு நம்பர் கலப்பு நம்பர்ஸில் நான் கொடுக்குறேன். 814 சரிங்களா. இது ஒரு நம்பரும் நம்ம கலப்பு நம்பராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங்காக மட்டும்தான். நான் இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் முன்னாடி நாள் வந்த நம்பர்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பாட்ஸில் வந்து எடுத்திருக்கோம். 105ம் 814ம் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடலாம், கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு கெஸ்ஸிங்குங்கிறது நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கீங்க. 1ம் 8ம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 1000% இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே நான் சொல்லுறேன் சரிங்களா. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 நம்பருக்கெல்லாம் இப்போ தொடர்ந்து நமக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. மற்றபடி போர்டில் தான் வந்து தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டும் ரெகுலராக பாஸ் ஆகிட்டு இருக்குது, நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஆல் போர்டு வந்து நம்ம இன்றைக்கி 1ஐயும் 8ஐயும் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்க இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். 1000% நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக தான் எடுத்திருக்கோம். 1ஐயும் 8ஐயும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக நான் வந்து கொடுக்குறேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 101ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையோடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 425 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 477ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது டபுள்ஸ் வந்துச்சுன்னா சரிங்களா. 018ங்கிறது என்னையுடைய ஒரு கணக்கில் வந்திருக்கு. 018 கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எடுத்துக்காங்க சரிங்களா. 018 477 425 101ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கு நம்பர்ஸில் கிடச்சிருக்கு. உங்களுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்காங்க. போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு என்ன நம்பர்ஸ் வந்திருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா போன வருஷம் இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 074 நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா. இந்த 074 நமக்கு மேட்ச் பண்ணி அடித்தாங்கன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். 105 கொடுத்துருக்கோம், 107ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணியும் நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கை யூஸ் பண்ணியும் விளையாடுங்க. 101ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 100% வின்னிங் எடுக்கன்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங்கிறது நான் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பராக யாருமே எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க. உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. 120 405
401 107ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்குலலாம் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு அதிகமான நம்பர்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பராக கொடுக்கணும். 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆடுவருக்கு பண்ணி தான் இந்த நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகிராது. கண்டிப்பாக வின்னிங் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லியும் ஆடுவருக்கு பண்ணியும் தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகிராது. 100% வின்னிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 17 05 48 41 10 15 மேட்ச் பண்ணி வைங்க. ABBCAC வைக்கிற நம்பர்களுக்காண்டி நான் இந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெத்தேடையும் யூஸ் பண்ணிக்காங்க, பயன்படுத்திக்காங்க. 100% வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் ஆடுவருக்கு பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங்குங்கிறது நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்காங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்து இருக்கோம். 51 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. நமக்கு சி போர்டில் 7 வந்துச்சுன்னா பி போர்டில் 2 வருதுன்னு எடுத்துக்குவோம். அப்போது ஏ போர்டு 4 வருதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள் நம்பர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கையில் உள் நம்பர் நம்ம 0 எடுத்துக்குவோம். அப்போது நமக்கு 0 4 27ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 51 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24 15ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதை விட்டு நமக்கு 14 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்குலையும் ஒரு நம்பர் கிடைக்கிது. 14 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் என்னுடைய கணக்கில் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 04 27 51 05 24 15ஐயும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சனிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.